Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் நேற்று நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவில் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு திரைத்துறையை சேர்ந்த நிறைய பேர் அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அப்படி யார் யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய்க்கு முதல்ல விஷ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் நடிகரான டைகர் ஷ்ராஃப். இந்த பாகி, வார் உள்ளிட்ட படங்களை நடிச்சிருப்பார்ல, அவர் அவருடைய வாழ்த்தை காலைல ஒரு 11 மணிக்கே சொல்லிட்டாரு. விஜய் சார் லீடிங்கில் இருக்கிறப்பயே. அப்புறம் தெலுங்குல நம்ம நானி அவர்கள் விஷ் பண்ணியிருந்தாரு. அவர் தான் தெலுங்குல முதல்ல விஷ் பண்ணியிருந்தாரு. அப்புறம் தமிழில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, போட்டியிட்ட முதல் தேர்தலில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கும் விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர் என்பதில் மகிழ்ச்சி. மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நடிகர் சூர்யா அவர்கள், மக்கள் அன்பும் ஆதரவும் கிடைப்பது பெரிய வரம். நண்பர் விஜய் மீது தமிழ்நாடு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறது. தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கவிருக்கும் அவருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நடிகர் கமல்ஹாசன் சார் அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. அவர் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய முதல் தேர்தலிலேயே மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பெருவெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவரது கட்சியினருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். மக்கள் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நடிகர் சிலம்பரசன் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிஸ்டரி டிட் நாட் ஹேப்பன், இட் சூஸ் இட்ஸ் மூமெண்ட், ப்ரௌட் ஆஃப் யூ விஜய் அண்ணா, மக்கள் திருப்பே மகேசன் திருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நடிகர் கார்த்தி அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். அன்புள்ள விஜய் அவர்களுக்கு ஊழலற்ற அரசியல், சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை முன்னணிக்கு கொண்டு செல்லும் சிறந்த தலைவராக நீங்கள் உயர வளர வாழ்த்துக்கள். பிளவுகளை மறுக்கும் அரசியல் பண்பாட்டுடன் தமிழரையும் கொண்டாடும் சென்னை நகரத்தை கலை மற்றும் செழிப்பு நிறைந்ததாக மாற்றும் பயணமாக உங்கள் பணி சிறக்கட்டும் அப்படின்னு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிரஞ்சீவி, ராம் சரண் இவங்க 2 பேருமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து விஷ் பண்ணியிருக்காங்க. சிரஞ்சீவி சாரோட தான் நம்ம விஜய் அவர்களை கம்பேர் பண்ணாங்க. சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தார். அவர் ரொம்ப க்ரௌடு அவருக்கு சேர்ந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் ரொம்ப கேவலமாக தோற்று போனார் அப்படின்னு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் விஜய்க்கு நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் சிரஞ்சீவி அவர்களே நம்ம விஜய்க்கு இப்போ விஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தமிழ் சினிமாவில் நிறைய முன்னணி இயக்குநர்கள் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அதில் முக்கியமாக இயக்குனர் மாரி செல்வராஜ் விஷ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் முடிவுகள் நிறைய அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் சில நம்பிக்கைகளையும் எனக்கு கொடுத்திருப்பதைப் போல பெரு வலியையும் கொடுத்திருக்கிறது. முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்களின் தோல்வி மனதை பிசைகிறது. அரசியலின் அடிப்படையான சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடுகளை தாண்டி மக்கள் திரள், மக்கள் பிரியம், மக்கள் விருப்பம் என்பதுதான் தேர்தல் அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக வெடித்திருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. தான் கலந்து கொண்ட முதல் தேர்தலிலேயே அப்படி ஒரு பிரியத்தையும் எதிர்பார்ப்பையும் தாவேக தலைவர் விஜய் சார் அவர்களுக்கு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதன்படி தமிழ்நாட்டில் புதிய அரசியலை நிறுவ இருக்கும் திரு விஜய் சார் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பணி சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியா இயக்குனர் ப. ரஞ்சித், சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்டாண்டு காலமாக சாதி பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செய்யும் முறையையும் பணபலம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்தலில் நிற்க முடியும் எனும் கருத்தாக்கத்தையும் இந்த வெற்றி உடைத்திருக்கிறது. மக்களுடைய பெருவாரியான அன்பையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கிறீர்கள். அவர்களின் தேவையை உணர்ந்து அதனை நிறைவேற்றும் அரசாக உங்கள் அரசு செயலாற்ற வேண்டும் என நம்புகிறேன். வாழ்த்துக்கள் அப்படின்னு ப. ரஞ்சித் அவருடைய வாழ்த்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நடிகை பூஜா ஹெச், காஜல் அகர்வால், அப்புறம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரு வெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவர் கட்சியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் தனுஷ் களத்துக்கு போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே தமிழ்நாட்டு மக்களின் பெரும் ஆதரவையும் அன்பையும் பெற்று ஆட்சி அமைக்க இருக்கும் திரு விஜய் சார் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியா நடிகர் சியான் விக்ரம் அவர்களும் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களும் விஜய் அவர்கள் கூட எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டு யூ மேட் அண்ட் ஹிஸ்டரி டுடே அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், உங்கள் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் விஜய் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவருடைய வாழ்த்தை தெரிவிச்சிருக்காரு. நடிகரும் இயக்குனருமான R.J. பாலாஜி அவர்கள், வாவ், இது ஒரு வரலாற்று சாதனை, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு,
விஜய் சார் மற்றும் நமது அற்புதமான தமிழக மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. துல்கர் சல்மான், மம்முட்டி ஆகிய 2 பேருமே மலையாளத்திலிருந்து அவங்களுடைய விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் அஜித் அவர்களும் தொலைபேசி வாயிலாக விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் பார்த்திபன் அவர்கள் அவருடைய ஸ்டைலில் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நடிகர் மகேஷ் பாபு அவர்கள் மக்கள் விஜய் மீது வைத்துள்ள அளப்பெரிய நம்பிக்கையின் வெளிப்பாட்டை தேர்தல் முடிவுகள் புதிய வரலாற்றை படைத்துள்ள தாவேக தலைவர் விஜய்க்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு திரைத்துறையை சார்ந்த பலரும் அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டே வராங்க. நிறைய பேர் வீடியோவாகவும் வெளியிட்டு வராங்க. நாங்க அந்த வீடியோ பதிவையும் இதோட வந்து இணைக்கிறோம். வணக்கம் விஜய் சார், நான் இசையமைப்பாளர் பரத்வாஜ் பேசுகிறேன். Heartiest congratulations on your unprecedented victory. தமிழகத்தில் அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது உங்களுடைய வெற்றி. வாழ்த்துக்கள். The greatest of all time. நான் விஜய் சார் கூட நடித்த லாஸ்ட் மூவி இப்போ ஒரு டைட்டில் மாதிரி ஃபீல் ஆகல. He's actually lived it. Congratulations Vijay sir for creating history. Love you. என் அன்பு தம்பி விஜயின் வெற்றி இந்திய அரசியல் சரித்திரத்தில் ஒரு மாபெரும் மைல்கல். நான் சிறுவயதில் எம்ஜிஆரின் வெற்றியை பார்த்து வியந்திருக்கிறேன். ஆனால் என் தம்பி விஜயின் இந்த வெற்றி திராவிட அரசியலுக்கும் மன்னராட்சி முறைகளுக்கும் வாரிசு அரசியலுக்கும் வைத்த முற்றுப்புள்ளி. பணநாயகத்தை வென்ற என் ஜனநாயகனுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க, வளர்க, வெல்க. நேற்று வந்த பையன் என்ன தெரியும், சின்ன பையன், அரசியலை பற்றி என்ன தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, இதுக்கு முன்னால் ஏதாவது கட்சியில் இருந்திருக்கிறியா, அணில் கூட்டம், எவ்வளோ பேர்கள், எவ்வளோ பேர். சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனம் உங்களை ஒழிச்சிடுச்சு. தட்ஸ் வாட் சனாதனம் கேன் டூ. பெருமையெல்லாம் வேற சொல்லிக்கிட்டாங்க, 200 கோயிலுக்கு மேலே நாங்கள் தான் இடித்தோம். இப்போ உட்காந்து வேற என்னென்னமோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் பண்ணலாமா, அதனால பண்ணலாம், இது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. நாங்கள் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோமே, ஓட்டு மாறுமா, மக்கள் பார்க்குற இதெல்லாம் மாறுமா, ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா. இனிமே தான் தமிழ் நாட்டுக்கு ஆக்சுவலி நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் அப்பா சொல்லுவார், எம்ஜிஆர் காலம்லாம் எங்களுக்கெல்லாம் கோல்டன் பீரியட்ப்பா அப்படின்னு. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு ஒரு சரித்திரம் படைச்சிருக்கீங்க. நீங்கள் தான். மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு தான். அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க முடியாது. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்குறீங்க. ஐ எம் ஸோ 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 ப்ரவுடு. உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. நான் இந்த பூமியில் பிறந்தேன்னு, இந்த மொழியை நான் என் தாய்மொழியாக இருக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பயங்கர டச்சிங்காக இருக்குது. வந்துட்டார். நான் அன்றைக்கி சொன்னேன், வருவாரா அப்படின்னு கேட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து விட்டார் நம் கரிகாலர். எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். இனிமே நல்ல காலம்தான், இனிமே பொற்காலம்தான். With a new sense of confidence, we all must believe miracles do happen. வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கடுமையாக போட்டி தந்த எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசமோட இந்த கவர்னன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி, என்னைக்காவது நம்ம மனம் நொந்து ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா, என்னைக்காவது ரொம்ப தோய்வாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டே நம்ம இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, விஜய் சாரோட இந்த வெற்றியை ஒரு வாட்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். நம்ம ஜஸ்ட் நம்ம வேலையை மட்டும் பார்த்தா போதும். அண்ட் கம்மிங் ஆன் டு நியூ ஜென்ரேஷன்ஸ், மில்லியனல்ஸ் அண்ட் ஆல்சோ ஓல்ட் ஜென்ரேஷன்ஸ், இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் நமக்கு ஒரு புது விதமான ஒரு டைனாமிக்ஸை காட்டியிருக்கும். எப்பயுமே
ஒரே பார்ட்டியில் ரிலே ஆகாமல், ஒரே ஐடியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் ரிலே ஆகாமல், ஜஸ்ட் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் மீடியாவில் ஒன்று டிபேட் பண்ணுறனால, இல்லை இதுதான் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறனால உண்மை பொய்யாயிடாது, பொய் உண்மையாக மாறிடாது. அது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி மைண்டில் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற விஷயத்தில் தப்பு இருந்தால் அதை ஏற்றுக்க தயங்காதீங்க. இல்லை நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படின்னா அதை தைரியமாக பேசுங்க. இது நம்ம அடிக்கடி பண்ண பாலிடிக்ஸோட பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். தென் எலெக்ஷன் டைமில் இந்த ஹெவனில் ஒன்று முடிவு எடுப்பாங்களே, நீ வந்து இவ்வளோ நல்லது பண்ணியிருக்க, நீ வந்து சொர்க்கத்துக்கு போ, நீ இவ்வளோ கெட்டது பண்ணியிருக்க, நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு உங்கள் மனசார கட்சிக்கு வாக்களிங்க. வாக்களித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கட்சி தான் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, இல்லை மற்ற கட்சி தோக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம பண்ணுற விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்மளால் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க முடியும். நம்மளை மீறி நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நம்மளால் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க முடியாது. அது அத்தனையுமே அந்த ஆதிசக்தி கிட்ட விட்டுட்டு அடுத்து என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டே இருப்போம். எதையுமே எமோஷ்னலாக பார்க்காம நம்ம லைஃப்பில் சுற்றி நடக்கிற விஷயங்களை மட்டும் எமோஷ்னலாக கவனித்தோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. எல்லாரும் வாங்குவோம். பிளான் இருக்குங்க, அவர்தான் பிளான் சொல்லுங்க. பிளானுடைய அடுத்த ஏபி. தேங்க்யூ. வெல்கம் தளபதி. Say that. Welcome Talabadi. ஏய் இது காட்டுங்க, என்ன எடுக்கவே இல்லையா? ரோல் பண்ணாத பாத்தியா அண்ணா? தனமரண்ணா ஓரண்ணா. ஏய் பாண்டியனா ஏய் வாங்க பாண்டி வாடா. ஏய் வாடா. அட இப்ப வாடா. பாண்டி இதான் முதல்ல வாடா. ஆமா பாண்டி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்களில் முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள், வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வசிய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் இந்த குரு பெயர்ச்சி நீங்கள் ரெடியா? 2026 27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.